அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் சேனலுக்கு. நான் உங்கள் ஏஜிபி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், புதிய தொழில்நுட்பம் ஒன்று வந்திருக்கின்றது. என்னடா புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? இந்த உலகில் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இருக்கின்றார்கள். அதாவது இனி நாங்கள் எதிர்வரும் காலங்களில் அடையாள அட்டைகளை கொண்டு போக தேவையில்லை. இந்த அடையாள அட்டை எங்கே போனால் நாங்கள் ஃபேஸ்புக்கில் தானே வச்சுக்கொண்டு தெரிகிறோம். அது இனிவரும் காலங்களில் அதை கொண்டு போக தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்துள்ளது. அதாவது எங்களுடைய முகத்தை வைத்து அவர்கள் எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் அளவுக்கு, அதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கும் அளவுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த புதிய தொழில்நுட்பமானது இப்போது சிங்கப்பூரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போது தான் நான் கூறப்போகும் விடயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரும் விடயமாக இருக்கும். இடைக்கில் தட்டிக்கிட்டு போனீங்க என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்ல போகிற தகவல் ஒன்றும் உங்களுக்கு சீராக கிடைக்காமல் போய்விடும். சரி நேர்களே, வாருங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் செல்வோம். இந்த புதிய தொழில்நுட்பமானது பயோமெட்ரிக் என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் ஊடாக தான் இது செயல்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போது ஸ்மார்ட் ஃபோன்களில் ஃபேஸ் லாக் இருக்கின்றது, மற்றும் அலுவலகத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த சிஸ்டத்தின் ஊடாக தான் இதுவும் இந்த தொழில்நுட்பங்களும் உருவாக்கியுள்ளார்கள். இது அதை விட ஒரு விசேஷமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் என்ன ஒரு விஷயமாக உள்ளடக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கலாம் ஸ்கேன் பண்ணலாம்னு சொன்னால் வேறுடைய ஃபோட்டோஸ்களை வைத்து காட்டி அப்படி ஸ்கேன் பண்ணலாம். அதெல்லாம் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் அதை தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளார்கள். அதாவது மனிதர்களுடைய, அதாவது எங்களுடைய முகத்தில் இருக்கிற நேச்சுரலான, அதாவது உண்மையான தகவல் அதனூடாக ஸ்கேனரூடாக படும் பட்சத்தில் தான் அதை பதிவை ஏற்றுக்கொண்டு இந்த நபரை சரியான தகவலை அது உள்வாங்கப்படும். இல்லை என்று சொன்னால் அது உண்மையாகவே ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் ஃப்ரேம் பாக்ஸுக்குள்ளே இருந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணதில் அப்படி சரியான தகவல் இருந்தால் அது ரெட் கலரில் ரைட் பண்ணும். இல்லைன்னு சொன்னால் அது சாதாரண ஒரு ஃபோட்டோஸ்க்குள்ளோ இல்லாட்டி நாங்கள் எடுத்த ஃபோனில் மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ்க்குள்ளே கொண்டு போய் அந்த ஸ்கேனர் முன்னுக்கு வைத்தோம் என்று சொன்னால் அதை ஸ்கேன் பண்ணி எடுக்காது. சரி, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இது இப்போது பேங்குகள், அதாவது பேங்குகளுக்கு பயன்படுத்துவதற்காக இவர்கள் இப்போது தயாரித்துள்ளார்கள். பேங்குகளுக்கும் மற்ற அரசு அலுவலகங்களுக்கும் பயன்படுத்துவதற்கு மிகவும், அதாவது அரசு தகவல்களை பெறுவதற்காக வரும் நபர்களிடமிருந்து மிகவும் பயன் தரும் வகையில் இது இருக்கும் என்று இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது பரிச்சாத்தனமாக ஒரு வங்கியில் தான் இப்போது அறிமுகம் செய்துள்ளார்கள். இது மிகவும் வெற்றி அளித்துள்ளது. இனி எதிர்வரும் காலங்களில் இது நிச்சயமாக அனைவருக்கும் பயன் தரும் வகையில் இருக்கும். இது ஏற்கனவே சீனாவிலெல்லாம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சீனாவில் நிறைய குற்றவாளிகள் செல்கின்றார்கள். அவர்களை அடையாளம் காண்பதற்கும் அங்கே வரும்போது அவர்களை ஸ்கேன் பண்ணி அவர்களுடைய தகவல் அனைத்தையும் பெற்றுவிட்டு தான் அங்கே நாட்டுக்குள்ளே உள்வாங்க விடுகிறார்கள். அவர்கள் வீதி ஊரங்களை யார் எங்கே சென்றாலும் என்ன சிறு தவறு செய்தாலும் அவர்கள் உடனடியாக ஸ்கேன் செய்து அவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்குவதற்காக மிகவும் சரியாக இலகுவாக இருக்கும் என்பதற்காக இதை தயாரித்துள்ளார்கள். அதை அங்குள்ள மக்கள் சரியான எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஏன்னு சொன்னால், தங்களுடைய முகங்களை வெளியில் பப்ளிசிட்டி ஆக்குகிறார்கள் என்று. சரி, அதை இருக்கட்டும். நாங்கள் இப்போ புதிய தொழில்நுட்பத்தை பற்றி பார்ப்போம். இந்த புதிய தொழில்நுட்பத்தில் என்ன விஷயங்கள் இருக்கின்றது சொன்னால், அதாவது அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியும். அதாவது ஒரு குற்றவாளி, அதாவது இந்த குற்றவாளி எங்கேயாவது, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் சரி மற்றது எங்கேயாச்சும் பொது இடங்களில் உலாவுகிறார் என்று சொன்னால், அந்த நபர் அந்த கேமரா, சிசிடிவி கேமரா மாதிரி சர்வர் கேமராவில் பூட்டியிருப்பாங்க இதனுடைய தொழில்நுட்பத்தையும். அங்கு அது ஒரு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அந்த குறிப்பிட்ட குற்றவாளியை அடையாளம் கண்டு உடனடியாக அடையாளம் காண்பதற்கு அது இலகுவாக இருக்கும் என்றும் இது கூறியிருக்கிறார்கள். இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லையாம். இதுவரைக்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறுகிறார்கள். நிச்சயமாக இதில் இனி அந்த என்ன சொல்ல வரோம்னு சொன்னது, அந்த போலியான ஆவணங்களை காட்டி, இல்லை போலியான இதுகளை காட்டி எந்த விதமான சொல்லப்போனால் ஓட்டு மாட்டு வேலைகள் ஒன்றும் இதில் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், அவருடைய நேச்சுரலான முகத்தை மட்டும்தான் அதை ஸ்கேன் பண்ணி இவரை உறுதிப்படுத்தும். அவர் இல்லாத அந்த நபர் இல்லாத பட்சத்தில் அது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியான ஒரு புதிய தொழில்நுட்பங்களாக தான் இது அறிமுகம் செய்துள்ளார்கள்.
ஆம், இந்த தொழில்நுட்பமானது எங்கள் நாட்டுக்கு வந்தால் எவ்வாறான பயன்களை தரும், இது சரியாக இருக்குமா, இல்லது இந்த நாட்டுக்கு எங்களுக்கு சரியாக அதாவது ஏற்றுக்கொள்வதனுடைய தன்மையில் இது இருக்குமா, இதனால் எங்களுக்கு நிறைய பயன் தருமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மற்றும் இதை வந்தால் நாங்கள் எவ்வாறாக கையாளக்கூடும், இதனால் எவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்பதை பற்றியும் நாங்கள் இனி வரும் காலங்களில் இந்த தொழில்நுட்பம் வந்தால் தான் தெரியும். நிச்சயமாக இந்த தொழில்நுட்பம் மிகவும் சூப்பராக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் யாரும் இனி எந்த விதமான ஓட்டுமாட்ட வேலைகளை செய்வது சரியான குறைந்துவிடும். குற்றவாளிகளையும் ஈஸியாக இனம் காணும் அளவுக்கும் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இது அனைவருக்கும் பயன் தரும் வகையில் தான் இருக்கும் நினைக்கின்றேன். சரி நேயர்களே, இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம். இந்த தொழில்நுட்பத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சரி, மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். நாங்களும் இந்த வீடியோ தொடர்ந்து போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சப்ஸ்கிரைபரை தான் காணவில்லை. முடிந்தவரை எங்களுடைய நீங்கள் தரும் ஒரு உற்சாகம் தான் நாங்கள் மேலும் வளர்வதற்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிந்தவுடன் ஒரு சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் AGP. நன்றி, வணக்கம்.